வணக்கம் மக்களே, இது ரம்மிளாவின் ஆர்கானிக் கார்டன். இன்னைக்கு நம்ம கார்டன்ல என்ன பார்க்க போறோம்னா, இதுவும் விதை விதைப்பு தாங்க. இது வந்து செடி பீன்ஸு, குளிர்கால பயிர் தான் இது. இது வந்து நம்ம 10 டம்ளர் சூஸ் பண்ணியிருக்கோம். விதைலாம் பார்த்தீங்கன்னா சும்மா தரமா இருக்குதுங்க. பாருங்க எவ்வளோ அழகா முத்து முத்தா இருக்குது. நம்ம 10 டம்ளர் எடுத்து வச்சிருக்கோம். 10 டம்ளர் ஒவ்வொரு விதை பார்த்தீங்கன்னா 10 விதை தான். நம்ம ஒவ்வொரு விதையை நம்ம டம்ளர்ல போட்டுப்போம். ஆல்ரெடி மண்ணு பாட்டு வந்து கலந்து வச்சிருந்தாங்க. நான் ஏன் 10 சூஸ் பண்ணியிருக்கேன்னா, நம்ம தோட்டத்தில் எலி தொல்லை அதிகமாக இருக்குது. எலிப்பையன் வந்து அதிகமாக கடிச்சு போட்டுடுறான். இவங்கள பாதுகாப்பாக வச்சிருந்து நம்ம எடுக்கணும். 5 ஃபெயிலியர் ஆனால் கூட நம்மளுக்கு 5 ஓகே ஆயிடுச்சுன்னா ஓகே தாங்க. நம்மளுக்கு குளிர்காலத்தில் நல்லா சூப்பராக வரும் செடி பீன்ஸு. ஏற்கனவே எங்கள் தோட்டத்தில் நான் வச்சுருக்கேன் கார்டனில். சூப்பராக அறுவடை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்துலேயும் விதை போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் மேலாக்க. இது வந்து மழை தண்ணி தாங்க. நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் அந்த தண்ணியை இப்போ நான் விதைக்கு போட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு, முள்ளங்கி தாங்க. இதுவும் குளிர்கால பயிர் தான். அந்த சைடு பார்த்தா பீட்ரூட்டு, இந்த சைடு முள்ளங்கி. இதை எந்த பாட்டில் விதைக்க போறோம்னா, மேலே பாருங்கள் நல்லா ஒரு பெரிய டப்பு இருக்கா, இந்த பாட்டில் தான் விதைக்கணும். இதில் ஏறணும். ஏறி பார்த்தோன்னா பாருங்கள், நான் வந்து பீட்ரூட் இந்த சைடு விதைச்சிட்டேன். கையை வைக்கிறேன் இல்லையா, அந்த சைடு விதைச்சிட்டேன். அது என்னால் வீடியோ எடுக்க முடியல. மேலே ஏறினதால ஒரு செட்டிங் போட்டு இப்போ தான் ஓரளவுக்கு நான் இப்போ முள்ளங்கி நடுறதை மட்டும் உங்ககிட்ட காட்டுறேன். முள்ளங்கி வந்து குழி வச்சு எடுக்கிறேன்னா ஒரு 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 குழியில் வந்து நான் 5, 6 விதை போடுறேங்க. 5, 6ம் முளைக்குதுன்னா அது தெரியல. வாங்கின இடம் அப்படி. முளைச்சிதுன்னா ஓகே தான், நம்ம பிடுங்கி கூட வேறு பாட்டில் நட்டுக்கலாம். இல்லை அதில் 2, 3 தான் முளைக்குதுன்னா நம்ம இந்த பாட்டிலே கூட விட்டுடலாம். அது உள்ள கிழங்கு இறங்கிடும். நாங்கள் கழனிலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நாங்கள் நடுவோம். 5, 6 வச்சோன்னா அது மண்ணுக்குள்ளே இறங்கிடும். அதனால் பிரச்சனை இல்லை. ஓகேங்க, எல்லாமே விதைச்சாச்சு சூப்பராக. இது வந்து ஒரு பெரிய பாட்டு தாங்க. இந்த பெரிய பாட்டில் பாதி பக்கம் பீட்ரூட்டு, பாதி பக்கம் முள்ளங்கி விதைச்சிருக்கோம். இது வந்து தண்ணி விட வேண்டிய வேலைலாம் கிடையாது. ஏன்னா பாட்டு வந்து அழகாக தண்ணியோட மிக்ஸ் பண்ணி சூப்பராக இருக்குது. அதனால் நம்ம இப்படியே நம்ம விதைய விதைச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்தடுத்து எப்படி முளையுதுன்ற அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே.